வணக்கம். என் பேர் வெங்கடேசன். நான் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றினேன். பணியாற்றி ஓய்வு 2008 ஓய்வு பெற்றேன். நான் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றினாலும் பொழுதுபோகல் என்பது படமெல்லாம் வரைவேன். படமெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன்னா கை நடுக்க எடுத்தே இருந்தது. அந்த கை நடுக்கத்தை பார்த்துட்டு எங்கள் உறவினர் மீனாட்சி பிரியா ராஜகோபாலன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐபல்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வாங்கி ஒரு மாதத்துக்கு 2 தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா டெய்லி அது 30 எம்எல், காத்தால 30 எம்எல் சாப்பிட்டோம்னா பின்னால் 30 எம்எல், அது மாதிரி ஒரு மாதத்துக்கு 2 பாட்டில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கை நடுக்கம் வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை சரி எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆயுர்வேதிக் மருந்துன்னு சொல்கிறாங்க, அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். அதை சாப்பிட்ட உடனே ஒரு பாட்டில் சாப்பிட்டு முடியும், 15 நாளில் ஒரு பாட்டில் சாப்பிட்டு முடியும் போது எனக்கு கை நடுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பரவாயில்லன்னு சொல்லி திருப்பி அந்த ஒரு பாட்டு சாப்பிட்டேன். நல்லா கை நடுக்கம் ஆயிடுச்சு. கை நடுக்கம் இல்லாமல் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் எனக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, சீக்கிரமாக ஆகாது. இது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா ஜீரணம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் கண் ஆப்ரேஷன் பண்ணினது, ஒரு வருஷம் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அந்த 4 வருஷத்தில். அப்போது அந்த சின்ன எழுத்தெல்லாம் கண்ணாடி போட்டால் தான் நான் படிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் இந்த ஐபிள் சாப்பிட்ட உடனே எனக்கு கண்ணாடி போட்டு படிக்கணுங்க நெசசிட்டி இல்லாத போச்சு. கம்ப்யூட்டர் எல்லாமே நல்லா பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே எங்கள் மிஸ்ஸஸ் இதுக்கு ஏதாவது வேறு இது உங்களுக்கு மட்டும்தான் இது மருந்தா, ஏன் சுகருக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டாங்க. அவங்கள கேட்டவுடனே சொன்னாங்க, சுகருக்கும் ஒரு மருந்து இருக்குது, அது ஐ காஃபின்னு பேர். அது சாப்பிட்டிங்கன்னா நார்மல் சுகருக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்றும் இது மாதிரி திரவமாக இருக்காது, அது பாக்கெட் மாதிரி இருக்கும். அந்த பாக்கெட்டை வாங்கி ஒரு நாளைக்கு வெந்நீரில் போட்டு, காஃபி குடிக்கிற மாதிரி வெந்நீரில் போட்டு 2 தடவை குடித்தேங்க அப்படின்னா அது சுகர் நார்மல் சொன்னா. அப்படி சரி அதையும் தான் வாங்கி இந்த இதே நல்லா இருக்கும்போது அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த ஐ காஃபியாக வாங்கி குடித்தேன். என் மிஸ்ஸஸுக்கு 200 சுகர் இருந்தது. இப்போ சுகர் நார்மல் ஆகி போச்சு. நல்லா பிரிஸ்காக இருக்கா, நல்லா இருக்கா, அதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த 2 ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்தினேன் மிஸ்டர் மீனாட்சி பிரியா ராஜகோபாலுக்கு நன்றியை சொல்கிறேன்.